கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோலி சோடா ரைசிங் ஹாட்ஸ்டாரில் வெளிவந்திருக்க ஒரு ஓடிடி சீரீஸ். அது கோலி சோடான்னு சொல்லிட்டு 2 பார்ட்டாக வந்து திரையில் வெளிவந்த அந்த ஒரு படத்தோட தேர்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இது கோலி சோடா ரைசிங் அப்படின்ற பேரில் வந்து வெப் சீரிஸாக வந்திருக்கு. அதாவது இந்த வெப் சீரிஸில் வந்துட்டு ஏற்கனவே கோலி சோடாவில் இருந்த கிஷோர், பாண்டி, முருகேஷ், உதயராஜ், இமானா நாச்சி, சுஜாதா அவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அது போக அந்த பேரா நடித்த 2 பொண்ணுங்களும் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அது போக வந்து புதுசாக இந்த வெப் சீரிஸில் வந்து யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷியாம், சேரன், விஜய் டிவி புகழ், ரம்யா நம்பீசன், அபிராமி, அம்மு அபிராமி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. சமுத்திரக்கனி அவர்களோட வாய்ஸ் ஓவரில் வெப் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து சேரன் வந்து ஒரு ஜெயிலேருந்து வெளியே வர்றாரு. சேரன் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருப்பார் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு வந்து அந்த சீன் வந்து தோன்றுது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐடென்டிட்டி, த அன்னோன், த ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 3 எபிசோடாக வந்திருக்கு. ஏற்கனவே ஹாட்ஸ்டாரில் தான் மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், அதே மாதிரி வந்துட்டு சட்னி சாப்பாடு, இது ரெண்டும் வந்து ஒரே ஐடியா வந்து அட்ரஸ்டாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரி இது வந்து ரிலீஸ் பண்ணாமல் இது வந்து அடுத்த ஃப்ரைடே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க போல. ஒவ்வொருத்தவங்களும் ஏற்கனவே அவங்கள பற்றி தெரியும், அவங்க வந்து ஒரு ஆட்சி மேசன்னு சொல்லிட்டு வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஐடென்டிட்டியாக வந்து அதை காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஷியாம், புகழ், சேரன், அம்மு அபிராமி புதுசாக வந்திருக்க இவங்களோட கேரக்டர்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நிறுவுறாங்க. இதை வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, ஷியாம் வந்து இது வரைக்கும் எப்போவுமே வந்துட்டு பாசிட்டிவான கேரக்டர்லேயே நடிச்சிருக்காரு. வெப் சீரிஸில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் வந்து நடிச்சிருக்காரு. அது அவருக்கே நல்லாவே பொருந்தி போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது போக வந்து இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, எப்போவுமே காமெடி கதாபாத்திரத்திலேயே பார்த்த புகழ் வந்து இந்த வெப் சீரிஸில் வந்து ஒரு வில்லனாக வராரு. ஷியாமுக்கு ஈக்குவலான ஒரு வில்லனாக வந்து காட்டப்படுறாரு. ஸோ இவங்களுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு கேங் வார் வந்து போயிட்டு இருக்கு. அது போக வந்து இவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து இவங்க கடை வச்சிருக்கிறாங்க. இந்த கோலிசோட பாய்ஸ் வந்து புதுசாக வந்து கடை திறக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட வெல்விஷரான நாயுடு கிட்ட சொல்லி அவங்க வந்து அவங்களோட கடையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. நாயுடுக்கும் இந்த கோலிசோடா பசங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி வந்து ஒரு ஸ்டோரி வந்து போகுது. ஏற்கனவே இருக்க அந்த கேங்ஸ்டர், அதாவது அவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. அவங்க வந்து கோலிசோடா பாய்ஸோடையும் இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரைஸ் ஆகுறதுனால தான் கோலிசோடா ரைசிங் அப்படின்ற மாதிரியான டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளை கதைகளாக வந்து சாப்பாட்டுக்கு மட்டும் திருடுற ஒரு திருடன், அதுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸ் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டு, சின்ன பையன், அதாவது இந்த கோலிசோட கேங் மாதிரியே வந்து இன்னொரு சின்ன பையன் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு கேரக்டருமே வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அம்மு அபிராமியோட சீன்ஸு, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இருக்கிற சீனு, அந்த இடத்துல அவங்க நடத்தப்படுற விதம், அதை வச்சு அவங்க வந்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான அவங்க எடுக்கிற ஸ்டெப் அப்படின்ற மாதிரியான வந்து அப்படியே வந்து கிராஜுவலாக வந்து ஸ்டோரி வந்து அப்படியே ரைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக், அதாவது இவங்களோட ஸ்டோரி யார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கேரக்டர் டிசைனை வந்து அப்படியே வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதுலேயே 3 எபிசோட்ஸ் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாகிடுது. இவங்களுக்கும் இந்த கோலிசோடா பாய்ஸுக்கும் என்ன சம்பந்தம், இவங்களோட லைஃப் வந்து எப்படி இந்த கோலிசோடா பாய்ஸோட லைஃப்ல வந்து இன்டர் கனெக்ட் ஆச்சு, அவங்களுக்குள்ளே வந்து ப்ராப்ளம் ரைஸ் ஆச்சா, இல்லை இவங்களோட சேர்ந்து அந்த ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆச்சா அப்படின்றது தான் கோலிசோடா ரைசிங்ஸ் வெப் சீரிஸ் வந்து சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அபிராமியோட கேரக்டர்லாம் வந்து அடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் வந்து வரும் போல. அடுத்த எபிசோட்ல வந்து ரவுடி கேங் வந்துட்டு இந்த கோலிசோட கேங்கோட சண்டை போடுற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லரோட வந்து முடிக்கிறாங்க. அது ரொம்ப வந்து எங்கேஜிங்காக இருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு எபிசோடையும் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. சேரன் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை வந்து நல்லா பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவரோட கேரக்டர் என்ன அப்படின்றது வந்து அடுத்த வாரத்தோட எபிசோட்ல தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். அவருக்கு பின்னாடி வந்து ஒரு வளமான ஸ்டோரி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஹிண்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்ன மாதிரியான ஸ்டோரி அப்படின்றது வந்து அடுத்த எபிசோட்ஸ்ல தான் வந்து தெரியும். இன்னும் ஒரு சின்ன வந்து குறைகள் இருக்கு. அதாவது வந்துட்டு இந்த கிஷோரோட டப்பிங் வாய்ஸ் வந்து மற்றவங்க எல்லாருக்குமே ஒரிஜினல் வாய்ஸ் ஆகும். இந்த கிஷோர் மெயின் அந்த கோலிசோட கேங்ல மெயினான பையன், இந்த கிஷோரோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் அது டப்பிங் வாய்ஸ்ன்ற மாதிரி அப்படி வந்து தெரியுது. ஏன்னா அவரோட குரல் வந்து பழக்கப்பட்டது, அதனால அது வந்து தெரியுது. சின்ன இடங்கள்ல கொஞ்சம் வந்து தொய்வு வர மாதிரி வந்து இருக்கு. மியூசிக் வந்து அந்த ஒரு இன்ட்ரோ தீம் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சாங் மாதிரி வருது, அதுவும் ஓரளவு ஓகேவா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கோலிசோடா 2 இது ரெண்டுமே வந்து நல்லா எடுத்துருந்ததுனால இந்த கோலிசோடா ரைசிங்ன்றது வந்து அவருக்கு வந்து சிறப்பாக வந்திருக்கு. ஸோ இதுல வந்து கதை சொல்றதுக்கு வந்து ஒரு எளிதாக இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அந்த கேரக்டர் டிசைன் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காரு டேரக்டர். ஒவ்வொருத்தரோட கேரக்டரையும் அப்படியே வந்து மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி எடுத்திருக்காரு. இருந்தாலும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல வந்து எப்படி வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகுது, ஒருத்தர் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆர்வத்தை வந்து இந்த ஒரு 3 எபிசோட்ஸ் வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து ஹாட்ஸ்டாரில் இது இருக்கு, போய் பாருங்க. ஒரு 5 ஸ்டாருக்கு வந்து 3.5 ஸ்டார் வந்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான வெப் சீரிஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். என்னோட இந்த கோலிசோட ரைசிங் வெப் சீரிஸோட ரிவ்யூ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க, இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கிளிக் டு ஹிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.